ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை தள்ளிடாதீங்க. இன்னைக்கு வந்து எங்க அப்பாவுடைய இறந்த நாள். அவர் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க. எதுக்காக இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த சமயத்துல வந்துட்டு எவ்வளோ பேர் இடத்துல வந்துட்டு எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக அலைஞ்சு திரிஞ்சோம். எங்கேயுமே வந்துட்டு எங்களுக்கு கிட்னி கிடைக்கவே கிடையாது. ஸோ அவரை காப்பாற்ற முடியல, அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா வந்து இதை பாக்குற நீங்களா இருந்தா தயவு செஞ்சு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி உங்க உடம்ப கெடுத்து ஒரு குடும்பத்தை வந்துட்டு சீரழிச்சு கஷ்டப்படுத்திடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து எதுக்காக வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னுடைய ஆர்கன்ஸ் ஃபுல்லாமே டொனேஷன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த நிமிஷமே நிச்சயம் இல்லாத வாழ்க்கை எப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதனால வந்து என்னுடைய ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணிட்டேன். நான் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா போய் சேரும் அப்படின்னு நம்புறேன். மரணமாகி மண்ணுக்கு போற நம்ம உடலை ஒரு மரணப்படுகையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு கொடுத்தா அதை விட மகத்துவம் வேற எதுவுமே கிடையாது. நீங்களும் யோசிங்க, உங்களுடைய ஆர்கன்ஸை வந்துட்டு டொனேட் பண்ண முன்வாங்க. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம், அது சோகமான விஷயம். நான் இது வரைக்கும் பர்த்டே செலிப்ரேட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா எங்க அப்பா 20ஆம் தேதி ஜனவரி இறக்குறாங்க. 25ஆம் தேதி வந்துட்டு என்னுடைய பர்த்டே வந்தது. அந்த நாட்களை வந்துட்டு மறக்கவே முடியாது. அந்த துக்க நாட்களாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதுதான் சில்வர் ஜூப்ளி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க 25th. ஸோ 25/1/2000 தான் நான் பிறந்தேன். கண்டிப்பா உங்களுடைய விஷஸ் வந்துட்டு எனக்கு வேணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.